புது புது வண்டி நிறைய இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து காட்ட வந்தேன். ஸோ பாஸ் அண்ட் ரைடருக்கு உங்களை வந்து வரவேற்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவிஎஸில் புதுசாக இப்போ லான்ச் ஆன வந்து அந்த ரோனின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த வண்டி எப்படி வேறு லெவலில் இருக்கா? எல்லாமே புது வண்டி தான். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை வந்து போடுங்க. உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி போடுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து மீட்ரு வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 160 வந்து போட்டிருக்கிற பைக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைக் சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் பக்கத்தில் அந்த கவர் வந்து வந்துடும். மற்ற எல்லா வண்டிக்கும் வந்து நம்ம அடிஷ்னலாக மாற்ற வண்டி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஜூபிட்டர் 2 ZX அப்படின்னு சொல்லி லான்ச் ஆன வண்டியோக்கு முன்னாடி உள்ளது. ஏன்னா இப்போ உள்ளது ஃபுல்லாமே வந்து டிஜிட்டல் மீட்டரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வந்துட்டு, இந்த ஜூபிட்டரில் வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து கிடையாது. கொஞ்சம் பரவாயில்ல அதுதான். ஸோ அதுக்கு எடுத்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஆர் வந்து 200. இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். செம்மையாக இருக்கா? பைக்கு லுக்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பைக்கு இது வந்து டிவிஎஸ் ரைடர். ஓகேவா? இப்போ புதுசாக இப்போ வந்து லான்ச் ஆகி ரொம்ப செம்ம ரீச்சு. இதெல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு இதனுடைய சேல்ஸு. கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக டோட்டலாக 5th ப்ளேஸில் வந்து இந்த பைக் வந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து ரேடான். இந்த ரேடானில் வந்து நிறைய வேரியண்ட்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட வேரியண்ட்டில் வந்து ஒன்று வந்து இந்த டிவிஎஸ் ரைடர் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய மீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இருக்குது பார்த்திங்களா அந்த மீட்டர். ஸோ அந்த டைப்பில் இது வந்து டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு இப்போ வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டாங்க. ஸோ வண்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து எங்கே போனாலும் அந்த விவசாயிகளினுடைய தோழன் அப்படின்னு சொல்கிறேன் எக்ஸல் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா, எக்ஸல் ஹெவி டியூட்டி. இது வந்து 100 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைக்கு இந்த பக்கத்துலேயே வந்து டிவிஎஸ் ரைடர் நம்ம பைக் நிற்கும். ஸோ அடுத்து வந்து NTORQ அப்படின்னு சொல்கிற இந்த பைக்கு 125ல் ஒரு ஸ்கூட்டி. இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறது தெரில. இது வந்து சும்மா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வந்து இருக்கும் இந்த ஸ்கூட்டி. எனக்கு பர்டிகுலராக பிடிக்கும். இதுவும் வந்து இந்த இப்போ வந்து அந்த சூப்பர் ஸ்கோட் போட்டாங்களா, அதனுடைய எடிஷன். ஸோ அதுதான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து டிவிஎஸ் ரைடரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இது அதே இதில் தான். பட் இது வந்து கொஞ்சம் நார்மல், அந்த சூப்பர் ஸ்குவாட் கிடையாது. இது நான் சொன்னது தான் ஜூபிட்டருடைய மாடல். இதுவும் ஜூபிட்டர் தான். ஸோ இங்கே நான் பாருங்கள், அப்பாச்சி RR 310 பைக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது 310ல் வந்து 2 டைப்ஸில் இருக்கும். வேறு ஒரு டைப்பில், இந்த ஒரு டைப்பில். இங்கே பாருங்கள், 2 டைப்பு தான் தெரியல, பட் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸல் டியூட்டி தான். ஸோ அடுத்து எங்கிட்டு பைக் நிற்க பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து அந்த 310 லுக்கு. எப்படி செம்மையாக இருக்கா? அதில் வந்து அந்த மீட்ரு வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து மீட்ரு வந்து வேறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த வண்டியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிவிஎஸ் ரைடரில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் பின்னாடி வந்து போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.